ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.14ல் இருக்கக்கூடிய சம் நம்பர் 5 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபிஃப்த் சம். இஃப் ஒன் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் 2y² - ay + 64 = 0 இஸ் ட்வைஸ் த அதர். ஓகேங்களா? ஒரு ரூட்டு இன்னொரு ரூட்டுக்கூட ட்வைஸாக இருக்குது, 2 மடங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதோட ரூட்டில். ஓகேங்களா? தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க சம்ம பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைமாக இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோ கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்க ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய குவாட்ரிக் ஈக்குவேஷனுக்கான ஜென்ரல் ஃபார்ம் ax² + bx + c = 0ல் இருக்குது. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ என்ன இருக்குது, x² முன்னாடி என்ன இருக்கும், இந்த இடத்துல y² இருக்குது, இங்கே a² இருக்குது, ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா? அப்போ y² முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் a, ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குதோ அதுதான் b. ஸோ b = -b, a, c = 64. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன ஃபார்முலா, சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா போடுவோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -b/aன்னு எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ மைனஸ் பியோட வேல்யூ என்ன இருக்குது, -a. ஓகேங்களா? பை ஏவோட வேல்யூ 2. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் a/2 அப்படின்றது என்னது, சம் ஆஃப் த ரூட்ஸ். இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா, ஆன்சர் வந்து இது ஃபார்முலா வந்து c/a. சியோட வேல்யூ என்ன இருக்குது, 64, ஏவோட வேல்யூ 2. ஸோ இதையும் கட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 32. ஸோ ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 32. இது செகண்ட் சொல்யூஷன். ஓகேங்களா? நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, a = என்னன்னு கேட்டிருக்காங்க. பட் என்ன ஹிண்ட்ஸு கொடுத்துருக்காங்க, ஒன் ரூட் இஸ் ட்வைஸ் த அதர். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆல்ஃபான்ற ஒரு ரூட்டு பீட்டாவோட 2 மடங்குக்கு சமம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ ஒன் ரூட் இஸ் த ட்வைஸ் ஆஃப் த அதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் ட்வைஸ்னால் 2 மடங்கு அப்படின்றப்ப 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஆல்ஃபா = 2bன்னு மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து ஏவோட வேல்யூ இருக்குது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவில். செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டாவில் 32ன்னு இருக்குது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ தான். ஸோ அப்போ அந்த ஆல்ஃபா பீட்டாவை தான் நான் சூஸ் பண்ணுறேன். செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதுங்க, ஆல்ஃபா பீட்டா = 32. we know that, அதாவது we know that WKT, we know that ஆல்ஃபா = 2 பீட்டா. ஓகேங்களா? அப்போ இதில் அப்ளை பண்ணலாமா, ஆல்ஃபாக்கு பதில் 2 பீட்டா இன்ட்டு பீட்டா = 32. பீட்டா இன்ட்டு பீட்டா, பீட்டா ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த 2 வந்து முன்னாடி இருக்குது. ஸோ இது வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு போகணும்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது டிவிஷனாக மாறும். ஓகேங்களா? ஸோ அப்போ 32/2 கட் பண்ணிங்கன்னா 16. பீட்டா ஸ்கொயர் = 16. பீட்டாவோட வேல்யூ என்ன வரும், 4, அதாவது +or -4. ஓகேங்களா? ஸோ எதுக்காக +or -4 போடுறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 4 × 4 என்ன வரும், 16 வரும். அப்போ 16 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4. ஆனால் இங்கே +or- இப்போ பாருங்கள், -4 × -4 என்ன வரும், அதுவுமே 16 தான். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 16 தான் வரும். ஸோ அப்போ +4 × +4 போட்டாலும் 16 தான், -4 × -4 போட்டாலும் 16 தான். ஸோ அப்போ அதுக்கு தான் சொல்கிறோம் 16 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் பீட்டாவோட வேல்யூ +4ஆகவும் இருக்கலாம், -4ஆகவும் இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இது 2 கேஸ் இருக்குது. என்ன அப்படின்னா பீட்டா = +4 அப்படின்றப்போ ஒன்று இருக்குது, பீட்டா = -4 ஒன்றுன்றது இருக்குது. ஸோ இதே ஆல்ஃபா பீட்டாவில் நான் அப்ளை பண்ணும்போது ஆல்ஃபா பீட்டா = 32, ஆல்ஃபா பீட்டா = 32. ஓகேங்களா? ஸோ இதில் பீட்டாவோட வேல்யூவை 4ன்னு போட்டால் 4 ஆல்ஃபா = 32. அப்போ ஆல்ஃபா = 32/4 என்ன வரும், 32 4ஆல் கட் பண்ணால் 8. ஆல்ஃபா = 8 எப்போ, பீட்டா = 4ன்றப்ப. அதே இது ஆல்ஃபா பீட்டா = 32, பீட்டா வந்து -4 போட்டோம்னா -4 ஆல்ஃபா = 32. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பீட்டாவோட வேல்யூ 2வது வருது, நான் முன்னாடி போட்டிருக்கேன், தப்பு கிடையாது. ஏபினாலும் பிஏனாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ அப்போ -4 ஆல்ஃபா = 32. ஆல்ஃபா என்ன வரும், 32/-4. ஸோ கட் பண்ணால் 8, இந்த மைனஸ் இருக்கிறதுனால -8. ஸோ ஆல்ஃபா = -8 எப்போ, பீட்டா = -4ன்றப்ப. ஸோ அப்போ எனக்கு இங்கே 2 ஸ்டேட்மெண்ட் கிடச்சிருக்கு இல்லையா, எப்படின்னா
ஆல்ஃபாவோட வேல்யூ 8, பீட்டாவோட வேல்யூ 4. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்னொன்று ஆல்ஃபாவோட வேல்யூ -8, பீட்டாவோட வேல்யூ -4. ஸோ அப்போ இது ரெண்டில் எதை போட்டாலும் இது ஒரு செட்டு போட்டால் ஏக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், இந்த வேல்யூ அப்ளை பண்ணால் ஏக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ ரெண்டையுமே தனித்தனியாக போட போகிறேன். எதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன், ஏன்னா அங்கே தான் எனக்கு ஏ இருக்குது. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்றது என்னவா எடுத்திருக்கோம், a/2ன்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 8, பீட்டாவோட வேல்யூ 4 ஈக்குவல் டு a/2. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 8 + 4 12 ஈக்குவல் டு a/2. இந்த 2 நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஓகேங்களா, இந்த 2ன்றது நெக்ஸ்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம், கிராஸாக மல்டிபிள் ஆகும். ஏன்னா இங்கே டிவிஷனில் இருக்குது. ஸோ இங்கே டிவிஷன் மேலே போகும்போது கிராஸ் போகும். ஸோ அப்போ 12 × 2 ஈக்குவல் டு a. therefore a is equal to 24. ஓகேங்களா, ஸோ ஏவோட வேல்யூ 24. எப்போ ஆல்ஃபாவும் பீட்டாவும் இந்த வேல்யூவாக இருந்தால், அதே தான் ஆல்ஃபாவும் பீட்டாவும் இந்த வேல்யூவாக இருக்கும்போது ஏவோட வேல்யூ என்ன வரும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் மறுபடியும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு a/2. ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது -8, பீட்டாவோட வேல்யூ -4 ஈக்குவல் டு a/2. ஓகேங்களா, ஸோ -8ஐயும் -4ஐயும் ஆட் பண்ணால் -12 ஈக்குவல் டு a/2. நெக்ஸ்ட் இந்த 2 வந்து இந்த சைடு வரும்போது -12 × 2. ஓகேங்களா, பார்த்தீங்களா மைனஸ் வரும்போது சிங்கிளாக இருக்க வரைக்கும் நான் போட்டல, 2 டேர்ம் வரும்போது ப்ராக்கெட் போட்டுட்டேன். ஏன்னா நம்மளுக்கு அடுத்து ஒரு வேளை முன்னாடி நம்ம 2 போட்டிருந்தோம் அப்படின்னா 2 - 12ன்னு எடுத்துருவோம். ஸோ அதுக்காக தான் மைனஸ் வந்தோடனே ப்ராக்கெட்டை நான் போட்டு பழகிறேன். ஓகேங்களா, 2 டேர்ம் வந்துச்சு அப்படின்னாலே மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது ப்ராக்கெட்டை போட்டுருங்க, தப்பு கிடையாது. ஓகேங்களா, அப்போ தான் நம்மளுக்கு அடுத்து கேர்லெஸ் மிஸ்டேக் எதுவும் வராது. ஸோ கவனமாக இருக்கிறோம்னு அர்த்தம் இதுக்கு பேர். ஸோ இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்கள். 2 × 12 24 மைனஸ். ஓகேங்களா, ஸோ ஏ ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வருது, -24. ஓகேங்களா, ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு 24 ஒரு ஆன்சர், ஏ ஈக்குவல் டு -24 ஒரு ஆன்சர். ஸோ 24, -24. ஓகேங்களா, இதுதான் வந்து ஏவோட வேல்யூ. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பார்க்கும்போது மைனஸில் வந்தால் நெக்லெக்ட் பண்ணுவோம், அதாவது தேவையில்லை, இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ணக்கூடாது, ஏற்றுக்கணும். எதுக்காக அப்படின்னா மைனஸோட வேல்யூ எப்போல்லாம் ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா கவுண்டிங்கில் வருது, எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்றப்பையும், எவ்வளோ தூரம் இருந்துச்சுன்றப்பையும், எவ்வளோ டைம் ஆச்சு அப்படின்றப்பையும் வந்துச்சுன்னா, மைனஸில் வந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணலாம். பட் இது வந்து வெறும் ஜஸ்ட் ஏ மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மைனஸோ ப்ளஸோ ரெண்டையுமே காமிச்சாகணும். ஓகேவா ஸ்டூடெண்ட், இன்னொரு இடம் பாருங்கள், கொஸ்டின் என்ன சொல்லியிருக்குன்றது பாருங்கள். கொடுத்துருக்கிறது இதுதான், ஏவோட வேல்யூ கேட்டிருக்காங்க, என்ன கிவன், இந்த ஈக்குவேஷனோட ரூட்டு ஒரு ரூட்டு இன்னொரு ரூட்டோட 2 மடங்குக்கு சமம். ஓகேங்களா, ட்வைஸ் த அதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதைத்தான் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 பீட்டா அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு 2 இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனை வச்சு ஏவோட வேல்யூவு, பியோட வேல்யூவு, சியோட வேல்யூவை செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது a/2 கிடைக்குது. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா c/a ஃபார்முலா வச்சு பண்ணும்போது 32 கிடைக்குது. ஸோ இப்போ எனக்கு இது ரெண்டை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறேன். இதில் தான் ஏ இருக்குது, சம் ஆஃப் த ரூட்ஸில் தான் ஏவோட வேல்யூ இருக்குது. அப்போ இதை நான் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு ஏவோட வேல்யூ தெரியாமல் சால்வ் பண்ண முடியாது. பட் இதை செலக்ட் பண்ணேன்னா ஏவோட வேல்யூ தெரியாட்டினாலும் என்னால் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் நான் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 32 அப்படின்றத செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா இதில் எடுத்துருப்பேன். பட் நம்மளுக்கு கிவனை வந்து என்னது ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 பீட்டான்னு எடுத்துருக்கிறோம். நம்ம இதை விருப்பப்பட்டால் பீட்டா ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா கூட எடுக்கலாம், இங்கே எடுத்து சால்வ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா, ஸோ வி நோ தட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 பீட்டா. அப்போ இதில் ஆல்ஃபாவுக்கு பதில் 2 பீட்டா போட்டேன்னா 2 பீட்டா × பீட்டா, பீட்டா ஸ்கொயர், அதாவது 2 பீட்டா ஸ்கொயர் வரும். 2 பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 32. அடுத்த ஸ்டெப் தான் பீட்டா ஸ்கொயர், இந்த 2 வந்து கிராஸ் வரும்போது டிவிஷனில் வரும், கட் பண்ணால் 16. ஸோ பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 16ன்றப்ப பீட்டாவோட வேல்யூ +or-4. ஓகேங்களா, ஸோ எதுக்காக +or-4ன்றதுக்கான ஹிண்ட்ஸ் தான் இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ இதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நாளைக்கு உங்களுக்கு எப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் எந்த நம்பருக்கு எடுத்தாலும் +or- கண்டிப்பாக போடுவீங்க நீங்களே. ஓகேங்களா, புரிஞ்சு செஞ்சோம் அப்படின்னா எப்போவுமே கவனமாக செய்வோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கன்னா பீட்டாவோட வேல்யூ +4 -4 ரெண்டையும் தனித்தனியாக வச்சு இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ 8னும் ஆல்ஃபாவோட வேல்யூ -8னும் கிடைக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, 2 செட்டையும் தனித்தனியாக ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுறேன். போட்டு பார்த்தா எனக்கு ஏவோட வேல்யூ இங்கே 24னும் இங்கே வந்து ஏவோட வேல்யூ -24னும் கிடைக்கும். ஸோ ரெண்டையுமே கண்டிப்பாக எடுத்து எழுதணும். ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய 10th மேத்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.14ல் இருக்கக்கூடிய 5th சம்மு
வீடியோ பிடிச்சிருந்துச்சு, ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.